ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா A to Z சீரியஸில் ஆல்ரெடி A and B போட்டாச்சு. அந்த லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Cக்கு ஏற்ற மாதிரி நான் 3 இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கேன் மேஜராக. ஒன்று வந்து காலிஃப்ளவர், இன்னொன்று வந்து கேஷ்யூ, இன்னொன்று வந்து கேப்சிகம். ஸோ இது மூணுமே ஒரு மேஜர் இன்க்ரீடியன்ட், சூப்பராக இருக்கும். இது மூணுமே வச்சு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டாலே போதும். மஞ்சள் அண்ட் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவரை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு அது கூட இந்த காலிஃப்ளவரை போட்டு லைட்டாக இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பியும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை, இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் ஒன்று விடாமல் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வீடியோவாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடணும். ஷார்ட்ஸில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால நான் வீடியோவாக போடுறேன். இப்போ வர மிளகாய், ஸோ காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அதனுடைய பச்சை ஸ்மெல் வந்து போகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் தாராளமாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெங்களூர் தக்காளி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாமே வந்து நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 வெங்காயம் 2 தக்காளிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர் வேணும் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த இன்க்ரீடியண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வேறு இன்க்ரீடியண்ட் இது கூட சேர்க்காதீங்க, இல்லை இதில் இருக்கிறத மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்யூ சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கேஷ்யூ வந்து ஒரு அல்டிமேட்டான ரிச்னஸ் கொடுக்கும், அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை மறக்காமல் கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். பட் ஆனால் கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப தண்ணி விட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அந்த மசாலாஸ் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து லைட்டாக தெரியணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர்லாம் ஒன்றுமே கரெக்டாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் வாயில் வைக்கும்போது ஒரு இன்க்ரீடியண்ட்டும் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு அண்ட் கருவேப்பிலை, கேப்சிகம் அடுத்த வந்துருச்சா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 2 தடவை சீக்கிரம், அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவுமே அதே மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாமே நம்ம டபுள் டைம் சேர்த்துக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் டைம் சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க. பட் 2த்துலேயுமே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு இதுலேயும் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்குமே 1/2 கப் எடுத்துட்டேன். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இந்த டைமில் தான் நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றணும். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளுடைய ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவியில் தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்டர் இல்லை சில் தண்ணிலாம் விடக்கூடாது, அது டேஸ்ட்டே மாற்றிடும். ஸோ வந்து ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 டைம்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக வந்து இந்த ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோ சூப்பராக ரிச்சாக ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ C ஃபார் கேப்சிகம் காலிஃப்ளவர் கேஷ்யூ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை ஒரு இன்க்ரீடியன்ட் கூட மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், என்னோடய ஸ்டைலில் சொல்லணுன்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை. அவ்வளோ சூப்பர்
சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா D4. ஸோ D4க்கான ஃபுட்டை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ண ஃபுட் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஃபுட்டையும் நான் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுவேன். உங்களை டேக் பண்ணியே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.